அல்லாஹ் நம்மளை விசாரிப்பதற்கு முன்னால் நாமே விசாரணை செய்து கொள்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் கழிக்கின்றோம், அந்த இரவிலே நாம் விசாரித்துக் கொள்வோம். நான் என்ன இந்த நாளிலே செய்திருக்கிறேன்? நல்லவனாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேனா? நான் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறேன்? என்னால் என்ன பாவம் நிகழ்ந்திருக்கிறது என்று தூங்குவதற்கு முன்னால் நாம் கொஞ்சம் நம்மை விசாரிப்போம். அல்லாஹ் விசாரிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்திலே நீ எப்படி வாழ்ந்தாய், எப்படி இருந்தாய், எப்படி காலங்களை கழித்தாய், என்ன பாவங்கள் செய்தாய் என்று அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் வெளியாக்க காத்து கொண்டிருக்கிறான். அதற்கு முன்னால் இந்த உலகத்திலே சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்துக் கொள்வோம், நாம் விசாரணை செய்து கொள்வோம். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நல்வழியின் பக்கம் என் வாழ்க்கை செல்கிறதா இல்லையா, அல்லது பாவத்தின் பக்கம் நான் சென்று கொண்டிருக்கிறேனா, பாவத்தாளியாக மாறிக்கொண்டிருக்கிறேனா என்று நாம் நம்மளை விசாரித்து பார்த்து கொள்வோம். சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தவறுகள் தப்புகள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், அவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம். நாம் மௌத்துக்கு முன்னால் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்து நல்லடியார்கள் சாலிஹானவர்கள் எப்படி மௌத்தாகினார்களோ அதே அடிப்படையில் நாம் மௌத்தாகுவதற்கு நாம் இந்த உலகத்தை தான் நல்ல சந்தர்ப்பமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் உலகத்திலே மறந்து வாழக்கூடாது. எனவே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு பாவங்களுக்கும் நன்மைகள் தரக்கூடியவனாக இருக்கிறான். பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதற்கு நன்மைகளும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு துஆக்களையும் கபூல் செய்து கொண்டே இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்தே தீருவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சகோதரிகளே,